அந்த கண்ணுக்கு தெரியாத கையும் என் ரசிகர்கள் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். ஆக்டர் தனுஷ்க்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா ஆடியோ லான்ச்லயும் ஒரே புலம்பல்களா பண்ணி தள்ளுறாரு. அப்படிதான் ரீசெண்டா குபேரா படத்தோட ஆடியோ லான்ச்ல அவர் என்ன சொன்னாருன்னா, நானும் பார்த்துட்டே இருக்கேன், என் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் கிரியேட் பண்ணி விட்டுறீங்க, என்ன வேணா நெகட்டிவ் நியூஸ் கிரியேட் பண்ணுங்க, ஆனா என்னோட ரசிகர்கள் தீப்பந்தமா ஒவ்வொருத்தரும் எரிஞ்சிட்டு இருக்கும் போது நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆக்ரோஷமா பேசியிருந்தாரு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சுஜித்ரா அக்கா அப்பப்ப தனுஷ் பத்தி ஏதாவது கண்டமேனி கொளறிக்கிட்டு இருக்கும் இல்லையா, அதை பத்தி தான் பேசுறாரோ அப்படின்னு நம்ம தோண்டிட்டு இருக்கும் போதுதான், தம்பிங்களா கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. தம்பிங்களா எந்த கேங்கா இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வர ஆரம்பிக்குது. யார்தான்டா அவரை வாழ விட மாட்டேங்கிறீங்க, ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்றீங்க, பாவம்டா மனுஷன். ஒருவேளை புதுசா ஏதாவது ஹீரோயின் கூட நடிக்கிறார் அப்படிங்கிற நியூஸ் வந்த உடனே இந்த மீம்ஸ்ல எல்லாம் ஐயோ ஜாக்கிரதையா இருமா, இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படி இப்படின்னு கண்டமேனிக் நியூஸ் கிரியேட் பண்றாங்களே, அவங்கள பத்தி சொல்லிருப்பாரோ. ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. சமீபத்துல எந்த செலிபிரிட்டிக்கு டிவோர்ஸ் ஆனாலும் தனுஷ் தான் காரணம் அப்படின்னு கிளப்பி விடுறாங்களே, அந்த கேங்க சொல்லிருப்பாரோ. தனுஷ் ஆடியோ லான்ச்ல இப்படி பேசுறது புதுசு ஒண்ணும் இல்ல. போன ஆடியோ லான்ச்ல, அதாவது ராயன் படத்தோட ஆடியோ லான்ச்லயும் ஒரு சம்பந்தம் இல்லாத விஷயத்த சொல்லிருப்பாரு. எங்க நான்லாம் போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா? தெருவுல இருந்தா தெருவுலயே தான் இருக்கணுமா? இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? போயஸ் கார்டன்ல வீடு வாங்கினதை பத்தி யார் நெகட்டிவா பேசினா, யாரு அதை பத்தி மீம் கிரியேட் பண்ணா, எதுவுமே நடக்கலையே, அதை பத்தி ஏன் பேசுறாரு, இதெல்லாம் ஏன்பா என்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரியான மீம்ஸ் தான் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பர்சனலா தனுஷ்க்கு ஏதோ வெளியே தெரியாத ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, அது எல்லாத்தையும் மேடையில வந்து பொது வெளியில நடந்த மாதிரி பேசிட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையும் வந்தது. எது எப்படியோ குபேரா படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் தியேட்டர்ல நல்லா இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஓடிடில ஓட்டியாச்சும் பாத்துறோம். அடுத்த ஆடியோ லான்ச்லயாவதும் இப்படி புலம்பாம டீசென்ட்டா அந்த படத்தை பத்தி மட்டும் பேசினா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், உங்களோட ஸ்பீச்ல பாடி லாங்குவேஜ்ல உங்க மாமனாரோட வாடை ஹெவியா வீசுது, அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தனுஷாவே பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.